வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல ஆண்டவர் பெண்களாகிய உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி உங்கள் மூலமாய் குடும்பத்திலும் தேசத்திலும் மாற்றங்களை, ஏற்றங்களை, ரட்சிப்பை உண்டு பண்ண கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் உங்களை கொடுக்க வேண்டும். பெண்களாகிய நீங்கள் ஏதோ சமைப்பதற்கும், ஏதோ வீட்டு காரியங்களை கவனிப்பதற்கும், வேலைக்கு போவதோ வருவதற்கும் மாத்திரம் அல்ல. நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரே ஒரு தெபோரா எழும்பி நியாயம் விசாரிக்கிறாங்க. எதனால? கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய ஆவினால நிறைந்து ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறாங்க, ஜனங்களுக்கு நீதி செய்கிறாங்க, ஜனங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நியாயம் செய்கிறாங்க. ஏன் பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியல பாஸ்டர் அப்படின்றீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள், கர்த்தருடைய பலனை நாடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன் இந்த தெபோரால ஆண்டவர் நியாயாதிபதியாக நிறுத்தினாரு? அந்த தெபோரால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாங்க, ஆண்டவர் சத்தத்துக்கு செவி சாய்த்தாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, ஆண்டவரை பின்பற்றினார்கள். எனவே தம்முடைய ஆவியை அவங்க மேலே ஊற்றினார். உங்கள் மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றணுமா? எத்தனை பேர் மேலே ஆவியை ஊற்றணும்? அவர் ஆவியை ஊற்றினார்னா நீங்கள் சாதாரண மனுஷியாக இருக்க மாட்டீங்க, தேவ மனுஷியாக இருப்பீங்க. தேவ மனுஷியாக இருப்பீங்க, அடையாளமாக மாறுவீங்க, அற்புதமாக மாறுவீங்க, இன்னொரு தெபோராக்களாக எழுப்புவீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் அந்நியரிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். நாம கர்த்தருடைய வழியில் நடக்கலைன்னா பிசாசு வந்துடுவான். கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். நம்ம மேலே அவன் ஆளுகை எடுப்பான், நம்ம மேலே அதிகாரத்தை எடுப்பான், நம்ம மேலே அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்துவான், அவனுடைய காரியத்தை குடும்பத்தில் போடுவான். கர்த்தருடைய வழியிலிருந்து நம்ம மாறி கர்த்தரை விட்டு விலகும் போது பிசாசு உள்ள புகுருவான். அதனால வாழ்க்கை கொடுமையாய் மாறும், அதனால வாழ்க்கை துக்கமாக மாறும், அதனால வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அதனால வாழ்க்கை போராட்டமாக இருக்கும், கண்ணீர் இருக்கும், சமாதானத்தை பார்க்க முடியாது, நிம்மதியை பார்க்க முடியாது. ஏறக்குறைய 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க கடுமையாக தாக்கப்பட்டார்கள். இரும்பு ரதத்தை கொண்டு அவன் ஒடுக்கினான், இந்த சிசரா என்கிற சேனாதிபதி. அப்போ அவர்கள் ஒடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போது ஆண்டவர் ஒரு பெண்ணை எழுப்புறார், நியாயாதிபதியா எழுப்புறார். பாருங்க, ஒரு பெண் தேசத்துக்கு நியாயாதிபதியா இருந்தாங்க. ஏன் நீங்க இருக்க முடியாதா? ஒரு ஊருக்கு நியாயாதிபதியா இருக்க முடியாதா? ஒரு நாட்டுக்கு நியாயாதிபதியா இருக்க முடியாதா? ஒரு ஊருக்கு வெளிச்சமா இருக்க முடியாதா? இல்ல வீட்டுக்கான வெளிச்சமா இருக்க முடியாதா? முடியுங்க, சொல்லுங்க, முடியும். என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் குடும்பத்திற்கு நான் வெளிச்சமா இருக்க முடியும், என் ஊருக்கு நான் வெளிச்சமா இருக்க முடியும், என் நாட்டுக்கு நான் வெளிச்சமா இருக்க முடியும், நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். என்னை கொண்டு ஆண்டவர் குடும்பத்தையும் ஊர் ஜனங்களையும் தேசத்து ஜனங்களையும் ரட்சிக்க முடியும். எத்தனை பெண்கள் நம்புறீங்க? அல்லேலூயா. நிச்சயமா முடியுங்க. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு வரும்போது, கர்த்தருடைய ஆவியை நீங்க பெறும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பெறும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தெபோரால எழும்புங்க. தெபோரால் சொல்றாங்க, நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அவங்க சொல்றாங்க, நான் எழும்புற வரையிலும் அது பாழாதான் இருந்தது. நான் என்னைக்கு எழும்புனோ அன்றைக்கு பட்டணம் செழிப்பாய் மாறியது, கிராமங்கள் செழிப்பாய் மாறியது, அடிமைதனம் நீங்கியது, கொடுமைதனம் நீங்கியது. அல்லேலூயா. எத்தனை பேர் எழும்ப போறீங்க? ஒண்ணுமே தேவையில்லைங்க, கர்த்தருடைய பலத்தில் நிறையப்பட வேண்டும். அதற்கு தான் நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் உட்கார்ந்து காத்திருந்து கர்த்தருடைய பலனால் நிறையப்படுங்க அப்படின்றேன். 20 வருஷமா கொடுமைப்படுத்தினான். யாரு? சிசேரா. சொல்லுங்க, யாரு? சிசேரா. 20 வருஷம் யாரை கொடுமைப்படுத்தினா? இஸ்ரவேல் ஜனங்களை. ஒரு தெபோரால் எழும்புறாங்க, எழும்பி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, கர்த்தர் வார்த்தையை சொல்றாங்க, வெற்றியை அறிவிக்கிறாங்க, ஜெயத்தை அறிவிக்கிறாங்க. நீங்க யாரும் சோர்ந்து போவாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த சிசேரா என்கிற பிசாசை தேவன் அழிக்க போகிறார்.
கொடுமையின் கோலை ஆண்டவர் முறிக்க போகிறார். நான் சொல்றேங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் வெற்றியை தர விரும்புகிறார், ஜெயத்தை தர விரும்புகிறார், தேசத்துல மாற்றங்களை தர விரும்புகிறார், ஊர்ல மாற்றங்களை தர விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்யணுமா? உங்களை கொடுங்க ஆண்டவருக்கு. உங்க மனதை கொடுங்க, உங்க இருதயத்தை கொடுங்க, உங்க சரீரத்தை கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய ஆவியால் நிறையப்படுங்க. சொல்லுங்க, நான் என்னை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மனது, இருதயம் எல்லாவற்றையும், என் நாவையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் பயன்படுத்தணுமா உங்களை? சர்வ வல்லவர் கையில் எடுக்கணுமா உங்களை? எடுத்தா இங்க பாருங்க, இந்த தெபோராலை கொண்டு அந்த 20 வருஷம் கொடுமை நீக்கப்பட்டது. யார் 20 வருஷமா கொடுமைப்படுத்தினானோ அவனை அழித்து போட்டார்கள், அவனை ஆணி அடித்து கொன்றார்கள். நான் சொல்றேங்க, நீங்க எழும்பணுங்க. நீங்க எழும்புனா பிசாசை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எதிராக கொடுமைப்படுத்துற பிசாசின் காரியங்களை நீங்க அழிக்க முடியும். 20 வருஷமா இல்லை, 30 வருஷமா இல்லை, எத்தனை வருஷமா உங்களுக்கு எதிராக பிசாசு செயல்பட்டாலும் அவனை ஆணி அடித்து அவனை நொறுக்க முடியும். கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்தார். துறைதனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெண்ணை அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய கொடுமையான காரியத்தையும் அடித்து ஆணி அடித்து அவனை அப்படியே புதைச்சிட்டாங்க. ஏசு கிறிஸ்து பிசாசு அப்படிதான் ஆணி அடித்தாரு. அவனுடைய துரைதனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு சிலுவையில ஆணி அடித்தார், வெற்றி சிறந்தார். ஆமெனா இல்லையா? நான் சொல்றேங்க, பிசாசை நீங்க ஆணி அடிக்கணும், எழும்பணுங்க. இந்த ஒரு தெபோரால் எழும்புறாங்க, ஒரு யாகேல் எழும்புறாங்க. எலும்பி பட்டணத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வராங்க, தைரியமா இருந்தாங்க. தெபோரால், யாகேல். சொல்லுங்க, தெபோரால், யாகேல். இவர்களைப் போல நானும் தேசத்தில வல்லமையாக எழும்ப போகிறேன். பிசாசின் காரியங்களை, பிசாசினுடைய ராஜ்யத்தை, பிசாசினுடைய கொடுங்கோலை, பிசாசினுடைய காரியங்களை அழிக்க போறேன், ஆணி அடிக்க போறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு எஸ்தர் எழும்புறாங்க, முழு பட்டணத்தையும் விடுவிக்க. ஏங்க உங்களால முடியாது? யூத ஜனங்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நாளையும் டேட்டையும் மாதத்தையும் குறிச்சிட்டாங்க. 127 நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்களை இந்த நாளில், இந்த டேட்டில், இந்த கிழமையில எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று ஆமான் என்கிற ஒரு சாத்தான் மூலமாக அந்த நாட்டு ராஜா உடைய முத்திர மோந்திரத்தினாலே பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எஸ்தர் எழும்புறாங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்தில் நின்று நான் உபவாசித்து கர்த்தருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய வல்லமையை நாடி நான் ராஜா கிட்ட போறேன், இதை பத்தி நான் பேசுறேன், கண்டிப்பா ஒரு முடிவை ஆண்டவர் தருவார், தேசத்துல மாற்றங்களை தருவார். 3 நாள் உபவாசிக்கிறாங்க. உபவாசித்து கண்ணீரோடு அழுகையோடும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு ராஜா கிட்ட போய் பேசுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வர்றாங்க. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய பிரச்சனத்தினால், ஆண்டவருடைய பலத்தால், ஆண்டவருடைய ஞானத்தால் நிறையப்பட்டு திருப்பி ராஜா கிட்ட போய் பேசுறாங்க. இப்படி போய் பேசி பேசி இருக்கிற அந்த சட்ட திட்டங்களை மாற்றினார்கள். தீவனையாயிருந்த, அழிவுக்கு இருந்த அந்த சட்டத்தை, அந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். எந்த நாள்ல யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று இந்த ஆமான் மூலமாய் சொல்லப்பட்டதோ அதே நாள்ல ஆமானையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். யூத ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது, யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது, யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டானது. யாராலங்க? எஸ்தரால. ஏங்க உங்களால ஆக முடியாதா? கர்த்தர் உங்களை நம்புறாருங்க, கர்த்தர் உங்களை நம்புறாரு. நீங்க ஒவ்வொருவரும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிப்பீங்க, காப்பாற்றுவீங்க, ரட்சிப்பீங்கன்னு கர்த்தர் உங்களை நம்புறாரு. சொல்லுங்க, என்னை கர்த்தர் நம்புகிறார். அவருடைய நம்பிக்கையை குழி தோண்டி நான் புதைக்க மாட்டேன், அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாய் நடப்பேன், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். அவர் என்னை குறித்து என்ன நம்புகிறாரோ, என்ன திட்டமிடுகிறாரோ, என்ன பிளான் பண்றாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது அப்படியே என் வாழ்வில் நடைபெறுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்களுக்கான வல்லமை இருக்குங்க, தெய்வத்தின் வல்லமை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க, எனக்காக தெய்வத்தின் வல்லமை, தெய்வத்தினுடைய அதிகாரம், தெய்வத்தினுடைய ஆளுகை, தெய்வத்தினுடைய பவர்
எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நான் அதை தரித்துக் கொள்ள வேண்டும். நான் அதை தரித்துக் கொள்ள வேண்டும். நான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். ஜனங்களை விடுவிக்க வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் நன்மை செய்யவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கவும். ஆமென். எத்தனை பேர் இப்படி எழும்ப போறீங்க? எழும்புங்க. வல்லமையை தரித்து கொள்ளுங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நிரப்பினாராம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை வரங்களினாலும் நிரப்பினாராம். கேளுங்க, பிதாவே என்ன கூட பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை வரங்களினாலும் நிரப்புங்க, அபிஷேகம் பண்ணுங்க. நானும் சுற்றி திரிந்து தேசத்தில நன்மைகளை செய்ய வேண்டும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்க வேண்டும். ஆமெனா? நல்ல கரங்களை தட்டி இருக்கணும். ஆமென். சொல்றேங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய போறார். பாருங்க, இந்த பார்வோன் இடத்துல மோசே குழந்தையிலிருந்து வளர்ந்தான். அவனை வளர்ப்பு பிள்ளையா எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவன் தான் ரட்சகன்னு அவங்களுக்கு தெரியல. அவன் தான் ஜனங்களை வெளியே கொண்டு போக போகிறான்னு அவங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறேங்க, பிசாசுக்கு நிறைய காரியம் தெரியாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்னை குறித்து பிசாசுக்கு நிறைய காரியம் தெரியாது. எப்படி தெரியுங்களா? அவனுக்கு தெரிஞ்சிட்டு உங்களை குறித்து அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுறீங்க. நீங்கள் தான் பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிறீங்க. இல்லைன்னா பிசாசுக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, அவனுக்கு அந்த அளவுக்கு புத்தியும் கிடையாது. சொல்லுங்க, பிசாசு ஒரு துளி கூட ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், இந்த பூமியிலேயே ரொம்ப ரொம்ப ஜீரோல மைனஸ்ல மூளையே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா அது பிசாசு தான். ஆமாவா இல்லையா? அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால தான் உங்களை பற்றி அவன் கண்டுக்கிறான், அப்புறம் வேலை பார்க்குறான். நான் சொல்கிறேன், அவனுக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் வாயை நல்லா பொத்திக்கிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. வாயில் எதையும் விட்டுறாதீங்க. வாயில் கர்த்தருடைய வார்த்தையை வைங்க. நீங்கள் யாருன்னு வேணும் சொல்லு, அதை பற்றி பேசுங்க. அல்லேலூயா. மோசையுடைய அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பால் ஊட்டும் போது, சாப்பாடு ஊட்டும் போது அவனுக்கு ஆண்டவரை ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தரில் வளர்ந்தான், விசுவாசத்தில் வளர்ந்தான், தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தான், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்ந்தான். எகிப்தில் தான் இருந்தான். எகிப்தினுடைய சகல கலைகளையும் சகல ஞானத்திலும் அவன் தேறினவனாக இருந்தான். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அவன் ராஜா மாதிரி இருந்தான். எகிப்தியனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. பார்வனுடைய வளர்ப்பு மகனாக இருந்தான். நல்ல செல்வாக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுங்களா? அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான். அவன் பரிசுத்தனாய் வாழ்ந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் வாழ்ந்தான். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தான். காரணம், அவங்க தாய். நான் சொல்கிறேங்க, அப்பேற்பட்ட தாய்களாக நீங்கள் இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு டெய்லி வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். அவனை கர்த்தருக்குள் வளர்த்ததினாலே அவன் கர்த்தரில் பலம் கொண்டான். அவன் உலக காரியத்தின் மேலே அவன் கண்டு போல கர்த்தர் மேலேயே அவன் நோக்கமாக இருந்தது. இரட்சகர் மேலே நோக்கமாக இருந்தது. என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அவன் பெரியவன் ஆயிட்டான், பெரிய வாலிபன் ஆயிட்டான். 40 வயது ஆயிடுச்சு. இப்போ அவனுக்குள்ள ஒரு விஷயம் பற்றி எறிகிறது. என் ஜனங்கள் இந்த தேசத்தில் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்களே, நான் இங்கே நல்லா இருக்கிறேனே, என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு தீ பற்றி எரிந்தது. இந்த தீயை போட்டது யாருங்க? கரெக்டாக சொல்லுங்க, யாரு? அவங்க அம்மா. தாய் தன் மகனுக்குள்ள விருப்பத்தை போட்டாங்க. அந்த விருப்பத்தை தேவன் பார்த்து அந்த மகன்கிட்ட வந்தாரு. அல்லேலூயா. அந்த மோசையை கொண்டு 20 லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். உங்க பிள்ளைகள் இரட்சகர்களாக இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் விடுவிக்கிறவர்களாக இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமெனா இல்லையா? நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை நீங்க தான் உருவாக்கணும். சொல்லுங்க, என் பிள்ளைகளை நான் தான் கர்த்தருக்குள்ள கர்த்தரை அறிகிற அறிவில் உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் உருவாக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நான் தான் கொண்டு வர வேண்டும். இதற்காக நான் தான்
முழு முயற்சி எடுக்க வேண்டும். மோசை உடைய தாய் மூலமாய் கிரியை செய்தவர் உங்க மூலமாக உங்க பிள்ளைகள் மத்தியில் கிரியை செய்வார்.